நீங்க ஒரு சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது ஒருவன் உங்களை மேற்கொள்வது இல்லை. யுத்தம் பண்ணுவார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள். நிறைய ரகசிய திட்டங்கள் உங்களுக்கு விரோதமா போடுவாங்க, ஆனா எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போயிடும். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அப்போ அவரை அறிகிற அறிவின் வாசனை அங்கு வெளிப்படுது. அவன் மனைவியே சொல்றா, அவன் யூத குலமானால் நீ தாழ்ந்து போவது நிச்சயம். ஆமென். அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கான்னா அவனை நீங்க மேற்கொள்ள முடியாது. ஆலோசகர் சொல்றாங்க, ஐயோ அவனை பற்றி உங்களுக்கு தெரியாம போச்சு. அவன் என்ன குலம்? யூத குலம். தேவனை அன்றி மனுஷனை அவன் வணங்க மாட்டான். அந்த குலத்துக்கென்று சில ஒழுங்குகள் இருக்கு, கற்பனை இருக்குது, பிரமாணம் இருக்குது. அதுலதான் அவன் போயிட்டே இருப்பான். ஆமானுக்கு என்ன ஒரு பெரிய மூர்க்கம், கோபம், இவன் என்னைய வணங்கலையே. அவன் யாருக்கு தான் கையெடுப்பான்? தேவனுக்கு மாத்திரமே தன் கரத்தை உயர்த்துவான். மனுஷனுக்கு முன்னாடி கரத்தை உயர்த்த மாட்டான். நீங்க மனுஷரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்க, அது உங்களுக்கு கண்ணியாய் முடியும். நீங்க தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்க, அது உங்களுக்கு ஜெயமாய் முடியும்.